Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் வெளிநாட்டில் படிக்க வந்த வாய்ப்பை பயன்படுத்தினாள். இவ்வாறாக பயன்படுத்துதல், வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளல், அதாவது ஒரு சூழ்நிலையை நன்மைக்காக பயன்படுத்துதல். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? கேபிட்டலைஸ் ஆன், கேபிட்டலைஸ் ஆன், அகைன் கேபிட்டலைஸ் ஆன். வேறங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் பயன்படுத்தினாள், she capitalized on, எதில்? வெளிநாட்டில் படிக்க வந்த வாய்ப்பை, the opportunity to study abroad. She capitalized on the opportunity to study abroad. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She capitalized on the opportunity to study abroad. இந்த நல்ல வானிலையை பயன்படுத்தி நாம் பெயிண்டிங்கை முடிக்க வேண்டும், அதாவது வர்ணம் பூசலை முடிக்க வேண்டும். We should capitalize on this weather to finish the painting. We should capitalize on this weather to finish the painting. Once again, we should capitalize on this weather to finish the painting. விளையாட்டு வீரர் எதிரியின் தவறை பயன்படுத்திக் கொண்டார். The player capitalized on a mistake by the opponent. The player capitalized on a mistake by the opponent. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The player capitalized on a mistake by the opponent. நல்ல ஒரு குழு ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி அவர்கள் போட்டியை வென்றனர். They capitalized on their strong teamwork to win the match. They capitalized on their strong teamwork to win the match. Again, they capitalized on their strong teamwork to win the match. பதவி உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு அவன் தனது தொடர்புகளை பயன்படுத்திக் கொண்டான். He capitalized on his connections to get a promotion. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. He capitalized on his connections to get a promotion. Again, he capitalized on his connections to get a promotion. அந்த நிறுவனம் அதன் ஆரம்ப வெற்றியை நன்கு பயன்படுத்தியது. Please comment your answer. Very good. ஓய்வாக இருக்கும் நேரத்தை ஆங்கிலம் கற்பதற்கு அவள் பயன்படுத்திக் கொண்டாள். Please comment your answer. Well done. போட்டியாளர்கள் இன்மையை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டனர். Please comment your answer. Great. விவாதத்தின் போது அவளுடைய தவறை அவன் பயன்படுத்திக் கொண்டான். Please have it a try.
Amazing. You got it. அவர்கள் பழைய திரைகளை அகற்றினர். இவ்வாறாக ஏதாவதொன்றை அகற்றுதல், ஏதாவதொன்றை எழுதியெடுத்துக் கொள்ளல், யாராவது ஒருவரை தோற்கடித்தல், அதாவது வீழ்த்துதல் அப்படின்னு கூட சொல்லுவோம். இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்? Take down. Take down. Again, take down எனும் phrase-ஐ பயன்படுத்தி தெரிவிக்கலாம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர்கள் பழைய திரைகளை அகற்றினர். They took down. ஏன் took down பயன்படுத்தினோம்? Take down என்பதனுடைய இறந்த கால வடிவம். They took down the old curtains. They took down the old curtains. சூரிய அஸ்தமனத்தின் போது கொடி இறக்கப்பட்டது. The flag was taken. ஏன் இங்க was taken அப்படின்னு சொல்றோம்? கொடி யாரோ ஒருவரால் இறக்கப்பட்டது. Passive voice. Simple past tense, passive voice. அதனால்தான் was taken அப்படின்னு பயன்படுத்துகின்றோம். The flag was taken down at sunset. The flag was taken down at sunset. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The flag was taken down at sunset. ஆசிரியர் சொன்னதையெல்லாம் நான் எழுதி கொண்டேன். இதுவும் கடந்த கால வாக்கியம் தான். I took down everything the teacher said. I took down everything the teacher said. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I took down everything the teacher said. அவள் குறைந்த நேரத்தில் அல்லது விரைவாக அந்த செய்முறையை அல்லது சமையல் குறிப்பை எழுதி கொண்டாள். She quickly took down the recipe. She quickly took down the recipe. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. She quickly took down the recipe. குத்துச்சண்டை வீரர் எதிரியை சில வினாடிகளில் வீழ்த்தினார், தோற்கடித்தார். இது எப்படி சொல்லலாம்? The wrestler took down his opponent in seconds. The wrestler took down his opponent in seconds. Again, the wrestler took down his opponent in seconds. அவனுடைய தொடர்பு விவரங்களை எழுதி எடுத்துக்கொள். Please comment your answer. Splendid. அவர்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் பேனரை இறக்கினார்கள். Please comment your answer. Well done. அவள் கூட்டத்தின் போது குறிப்புகளை எழுதிக் கொண்டாள். Please comment it now. Wonderful. வீரன் ஒரு சூட்டில், அதாவது ஒன் ஷாட்ல எதிரியை வீழ்த்தினான், தோற்கடித்தான். Please comment it now. Marvelous. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Capitalize on என்பதையோ take down என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.